இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, ஹெவி வெயிட் போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய வெயிட் போட்டிருக்கோம். அதுக்காக எப்படிடா நம்ம வெயிட்டை குறைக்கிறது, எப்படிடா நம்மளோட பிரச்சனைகளை வந்திருக்கிற வியாதியை சரி பண்ணிக்கிறது, இதெல்லாமே யோசிப்பாங்க. ஆனால் நிறைய யூடியூப் பார்க்குறது, ட்ரெயினர் பார்க்குறது, ஆனால் எல்லாம் பண்ண முடிஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் அவங்களால எதுவுமே பண்ண முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வேலைப்பளு, டைமிங்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போது டைமிங் ஒத்து வரலைன்னா அவங்களால, சில பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், சில பேருக்கு காலையில் வேலை இருக்கும். அப்போது இவங்கள ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எந்த எக்ஸசைஸ்னாலும், ஜிம்முக்கு போகிறது எதுனாலுமே பார்த்திங்கன்னா சரியான ஒரு வாய்ப்பு, டைமிங் அமையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போது இவங்களுக்கு டெய்லி வாக்கிங் போகக்கூடிய விஷயமா இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம், இதெல்லாம் டைமிங்கு, ரெண்டாவது உடலில் அவங்களுக்கு ஏற்படுற அசதி, நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அப்போது இது எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அதில் ஒரே சிம்பிள் எக்ஸசைஸில் நம்ம எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் டைமும் நேரமும் மிச்சமாகும், இவங்க நினச்சபடி வெயிட் லாஸும் பண்ண முடியும், உடம்பில் நிறைய வியாதிகள் போகும். இது நமக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு போன ஒரு அற்புத பயிற்சி, அற்புத எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். ஒரே எக்ஸசைஸில் நிறைய பலன்களை கை மேலே பெற முடியும். ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமஹ. இப்போ என்னென்னா, வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, நிறைய பிரச்சனைகள், இதெல்லாமே மெயின் பிரச்சனைனா டைமிங்கு. செகண்ட் பிரச்சனைன்னா, காலையிலேருந்து வேலை பார்த்தோ இல்லை நைட்லேருந்து வேலை பார்த்தோ உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும். ரெண்டாவது, உடம்பில் ஸ்டாமினா இருந்தாலும் மனசு ஒத்துழைக்காது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணணும், அதே நேரத்தில் அதுக்கு நமக்கு டைமிங்கும் ஒத்து வரணும். முதல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள்னால ஒரு சிம்பிள் பயிற்சி தான். இதை பற்றி ரொம்ப வருஷமாகவே நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் இதை இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு திருப்தி அளிக்கலை. மெயினாக மேலோட்டமாக நிறைய வீடியோஸ் அதிலெல்லாம் போட்டிருக்காங்க. மெயினாக அந்த எக்ஸசைஸில் மெயினாக சொல்லக்கூடிய செய்ய வேண்டிய ஓரிரு விஷயங்களை அவங்க சொல்லலை. ஏன்னா அது ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் அதோட ரிசல்ட் 100% நமக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஐடியில் வேலை பார்க்குறவங்க, உட்காந்துட்டு வேலை பார்க்குறவங்க, அதாவது என்னென்னா கைக்கு அதிக உடல் உழைப்பை கொடுத்துட்டு உடம்புக்கு அதிகமாக உடல் உழைப்பு கொடுக்காம செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்னா ஒபிசிட்டி அது வரும், அதுக்கப்புறம் பேக் பெயின் வரும், அப்புறம் முட்டி வலி வரும், அப்புறம் நிறைய சளி, மார்பு சளி இந்த மாதிரி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 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 இடத்துல 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 80 பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேடு 1 இருக்குது. அதை இப்போது நம்ம மருத்துவத்துறையில் கிரேடு 1 அப்படிங்கிறத எல்லாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது கிரேடு 2, கிரேடு 3 போகும்போது தான் லிவரை அஃபெக்ட் பண்ணும்போது அதுதான் பெரிய விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. ஆரம்ப கட்ட நிலையே பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேடு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டால், ஒத்த தலைவலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரத்த தலைவலியாக இருக்கலாம், மத்தியம தலைவலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சாலும் டயர்டாகிடுறது, அடிக்கடி மூச்சு முட்டுறது, என்ன சொல்கிறது, உடல் எடை அதிகரித்து காணப்படுவது, இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுது. இது எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒரே எக்ஸசைஸில் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். டெய்லி இதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்களோட
வீட்டோட போர்டிக்கோலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குன்னா கிரவுண்டுலேயோ அது சாயங்காலமும் செய்யலாம், இல்லை காலையிலையும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். இதை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் செய்யும்போது இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு சரியாயிடும். என்ன புதுசாக ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. 8 வடிவ நடைப்பயிற்சி. அப்போது 8 வடிவ நடைப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அளவுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலம் ஒரு 10 அடி வச்சுக்கோங்க. அகலம் ஒரு 10 அடி, அகலம் வந்து ஒரு 6 அடி வச்சுக்கோங்க. நீளம் வந்து ஒரு 10 அடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இப்போது இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு 8 வரைஞ்சி வச்சுக்கோங்க. 8 வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் எந்த திசையிலேருந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி நீங்கள் நடக்கணும். தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி நடந்துட்டு திரும்ப வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி வந்து முடிக்கணும். முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால்கள், இந்த கால் நிற்கிறோம் இல்லையா, அந்த நிற்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 அடி இப்படி இருக்கிற மாதிரி அப்படி நின்றுட்டு இடுப்பில் கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு 3 தடவை லாங் பிரெத் வாய் வழியாகவே எடுங்க, மூக்கு வழியாக வேண்டாம். 1 2 3 இப்படி 3 பெர்த் எடுத்துகிட்டு ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி நடங்க. இப்படி ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஒவ்வொரு ரவுண்டும் நீங்கள் முடித்து வந்து அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இப்படி 3 ப்ரீத் எடுத்து ஒரு 20 நிமிஷம் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போன விஷயம். அது யூகேயில் செய்கிறாங்க. இன்ஃபினிட்டி வாக்கிங் அப்படிங்கிறாங்க. அது யூகேயில் கண்டுபிடிச்சாங்க, யூஎஸில் கண்டுபிடிச்சாங்க, அவங்க பண்ணுறாங்க. மேலை நாடுகளோட சீக்ரெட் கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய சித்த பெருமக்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன கிஃப்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். இதை 20 நிமிஷம் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த முட்டி வலியாக இருக்கலாம், கால் வலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து லங்ஸ் பிரச்சனை இருந்தால் லங்ஸ் நல்லா விரிவடையும், ஃபேட்டி லிவர் இருந்தால் போயிடும். நீங்கள் ஒரு நாளைக்கு வாக்கிங்கோ ரன்னிங்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாக்கிங் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 கலோரிஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 30லேருந்து 45 கலோரிஸ் வந்து கம்மியாகும். எதுக்காக இப்படி நான் வந்து ஒரு தெற்குலேருந்து போக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக என்ன விஷயம்னா வடக்கில் தான் காந்த சக்தி அப்படிங்கிறது பூமியோட வடதிசையில் தான் இருக்குது. ஸோ யாருக்கு ஒரு காந்த சக்தி வருதோ அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விசை எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது 4 திசைகள்லையுமே ஈர்ப்பு விசை இருக்குது. அது ஒரு சேர கிடைக்கும்போது மனித உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் இந்த 8 வடிவாக நடக்கும்போது நம்ம எல்லா திசையிலையும் பயணிப்போம். அப்போது அந்த ஈர்ப்பு விசை நம்ம பாதங்கள் வழியாக ஏறும். நான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்போது என்ன நடக்க சொன்னால், நான் நடந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்து பயிற்சி பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் தான் நான் நடந்தேன். ஏன்னா அந்த பூமியோட ஈர்ப்பு விசை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை செஞ்சேன். அப்போது இது உடனே அடுத்த கேள்வி கேட்காதீங்க, மாடியிலங்கன்னு ஈர்ப்பு விசை வருமா? பூமியோட தொடர்பு இருக்கக்கூடிய அது மண் எல்லாமே இது உருவாக்குனது தானே, அப்போ அங்கே கனெக்ஷன் இருக்கும். அப்போது நான் செருப்பு போடாமல் நடந்தேன். நீங்கள் வந்து செருப்பு போட்டு நடக்கிறதுனாலையும் நோ இஷ்யூஸ், அதனாலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது இத்தனை சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நாள்பட்ட நோய்கள் கூட குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ராப்பர் டயட் எடுத்து இதை பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 2 மாதத்தில் எனக்கு இந்த ஒரு உடலில் இருக்கிற பிரச்சனை சரியாகணும், இல்லைனா எனக்கு வெயிட் லாஸ் சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 மாதமே தேவைப்படாது. அதை விட நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸை இது கொடுத்துரும். மெயினாக இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வயிறை எம்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ மட்டும்தான் இது வேலை செய்யும். உடம்பில் நான் பாதி வயிறை நிறச்சிட்டோ இல்லை ஃபுல் வயிறு நிறச்சிட்டோ நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு உதவாது. சரி, இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல்
டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய இருக்கும். மன அழுத்தம், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு ஞாபக மறதி இருக்கும். சிந்திக்கும் திறன் கம்மியாக இருக்கும். அவங்க இந்த வாக்கிங்கை முடிச்சுட்டு எப்படி நிற்கணும்னா, முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, தெற்குலேருந்து வடக்கை நோக்கி நடைப்பயிற்சி பண்ணி அதை முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிழக்கிலேருந்து மேற்குலேருந்து கிழக்கை நோக்கி அப்படியே நின்றுட்டு அதே 8 தான் போட போகிறீங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஓடி வந்துட்டு மூச்சு முட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 காலையும் விரித்து வச்சுட்டு முட்டியில் அப்படி 2 கையை வச்சுட்டு கீழே குனிஞ்சிட்டு அப்படின்னு இழப்பீங்க இல்லையா? அதே மாதிரி 2 காலை அகட்டி வச்சுட்டு ஒரு 2 அடி கேப் விட்டுட்டு முட்டியில் கையை வச்சுட்டு இப்படி குனிஞ்சிட்டு இப்படி பாருங்கள், இப்படி மேலே பாருங்கள். பார்த்துட்டு கீழே இருந்து தான் மேலே போகிறீங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த பக்கத்துலேருந்து 8 ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போகிறேன், திரும்ப இப்படி கொண்டு வந்து இப்படி இங்கே முடிக்கிறேன். அப்போது 8 இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த பாருங்கள், இங்கேருந்து இப்படி தலையை இங்கேருந்து இப்படி கொண்டு போகிறேன், அடுத்து இப்படி கொண்டு போகிறேன், அடுத்து இப்படி கொண்டு போகிறேன், அடுத்து இப்படி கொண்டு வந்து இங்கே முடிக்கிறேன். இந்த எக்ஸசைஸை ஒரு 10 மினிட்ஸ் இதை டைம் வச்சுக்கோங்க, ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கோங்க, இல்லை வாட்ச் கட்டிக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும், சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும், ஞாபக மறதி மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்கு வரவே வராது. இது வந்து டெய்லி நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரம் கிடையாது, இந்த தலை எக்ஸசைஸ் எப்போயாவது நீங்கள் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு தலைப்பில் வெவ்வேறு தலைப்பில் நான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ன சொல்கிறது, சனிக்கிழமை கொடுத்தேன்னு நினைக்கிறேன் சித்தர்களோடது. இனி அடுத்த சனிக்கிழமை அதே மாதிரி ஒரு விசேஷமான சித்த பயிற்சி, அதாவது சூப்பர் பவர்ஸ், அற்புத ஆற்றல், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதுக்கெல்லாம் அடுத்த சனிக்கிழமை கொடுப்பேன். அது வரைக்கும் வேறு தலைப்புகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். இப்போ அடியேன் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். சிவோகம்.